Dear students, welcome back to Nurses Profile Channel. Paramedical degree courses ஓட safest cut off சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம கட் ஆஃப் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப டீடைல்டா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒன் பை ஒன் லேட்டரா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்னும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்மிஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய போதுமான அளவு டைம் இருக்குது. உங்களோட 12th ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒன் பை ஒன் வீடியோல லேட்டரா பார்க்கலாம். பட் இன்னைக்குள்ள வீடியோல ஜெனரலா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் பொறுத்தவரையில 19 கோர்சஸ் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்குது. இந்த 19 கோர்சஸ்க்கும் ஒரு எந்த அளவு ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்குது. ஒரு சில கோர்ஸ் மட்டும் நமக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயும் இருக்குது. ஸோ பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங்கோட டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவர்மெண்ட் செக்டார்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 19 பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஃபார்ம், பிபிடி, பிஏஎஸ்எல்பி, பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி, பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ இந்த 19 கோர்சஸ் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்டார்ல இருக்குது. இதுல ஒரு சில கோர்சஸ் மட்டும் நமக்கு எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்லயும் இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்னா என்னன்னா ஒரு பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ்னு சொல்லுவோம். இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ்க்கு நீங்க போகணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி தான் நம்ம இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் பிரைவேட் காலேஜ்ல போக முடியும். சோ அந்த பேசிஸ்ல பார்த்தோம்னா பிஃபார்ம் பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்குது. பிபிடியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இருக்குது. அதே நேரத்துல பிஏஎஸ்எல்பிக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து இருக்காது. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில கவர்மெண்ட் காலேஜும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்தவரையில கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் இருக்குது. பிரைவேட் காலேஜ் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல வராது. அதே மாதிரி தான் கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் கவுன்சிலிங்ல வருமே தவிர பிரைவேட் காலேஜஸ் வராது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி இதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்குது. பிஎஸ்சி பிசிசியன் அசிஸ்டன்ட் வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான். பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குது. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ஆப்டோமெட்ரிக்கு ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான். அதே மாதிரி பிஓடிக்கு வந்து கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி அண்ட் கிளினிக்கல் நியூட்ரிஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜஸ் எதெல்லாம் இருக்குது, கவர்மெண்ட் பிளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் வந்து எதெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 19 கோர்சஸ்க்கும் இந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கணும்னா எவ்வளவு கட் ஆஃப் வேணும், அதே நேரத்துல எஸ்எஃப் சீட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜெனரலா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது சேஃபஸ்ட் கட் ஆஃப், இந்த கட் ஆஃப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் சோன்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பயப்படாம இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். பொதுவா இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றது அப்படின்னா சேஃபஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேஃபஸ்ட் கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட் வேணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து அபோவ் 175 இருக்கணும். 175 அண்ட் அபோவ் 175 இருந்துச்சுன்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா கவர்மெண்ட் காலேஜஸ் 19 கோர்ஸுக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குன்னு. ஸோ அங்க வந்து சீட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதே மாதிரி எஸ்எஃப் காலேஜஸ் உங்களுக்கு சீட் வேணும்னா அபோவ் 160 கட் ஆஃப் இருக்கணும். ஸோ 160 கட் ஆஃப் எஸ்எஃப் சீட்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல பிஃபார்ம், பிபிடி, பிஎஸ்சி நர்சிங்,
BSc Radiography and Imaging Technology, Dialysis Technology, Accident and Emergency Care Technology, BOT. So இந்த கோர்சஸ்க்கெல்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 160க்கு மேல இருக்கணும். இதுல எனக்கு டாப் மோஸ்ட் காலேஜான மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்சி நர்சிங்ல டாப் மோஸ்ட் காலேஜஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அபோவ் 180 உங்களோட கட் ஆஃப் வந்து இருக்கணும். அதே மாதிரி தான் SF காலேஜஸ்லயும் எனக்கு பெஸ்டான டாப்பான SF காலேஜ் வேணும், லைக் PPG அண்ட் PSG இந்த மாதிரிப்பட்ட காலேஜஸ் எனக்கு வேணும், டாப்பான பெஸ்டான ஒரு SF சீட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கட் ஆஃப் வந்து அபோவ் 170க்கு மேல இருக்கணும். ஸோ ஜென்ரலா கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் அப்படின்னா அபோவ் 175 வேணும், SF காலேஜ் அப்படின்னா அபோவ் 160 வேணும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க, வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு அப்டேட்டா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றதுக்கும் கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கும் நம்மளோட சேனல்ல ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.